அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் இருக்கீங்களா மக்களே? நான் இன்றைக்கி மஸ்கட்டில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீயில் இருக்கோம். ஓமானில் இருக்கிற மஸ்கட்டில் டியூட்டி ஃப்ரீயில் இருக்கோம். இந்த சேனலுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த டியூட்டி ஃப்ரீ இருக்கும் ஏர்போர்ட்டில் அதை பற்றின தகவல்கள் பரிமாறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ போடுறோம். நம்ம உங்களுடைய கமெண்ட்டு, உங்களுடைய எண்ணங்கள், கமெண்ட்டுகளாக பின்னெடுத்து தெரிவிங்க. இது லான்ச்சுங்க. லான்ச் மீன்ஸ் ஜஸ்ட் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஃப்ளைட்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால வெயிட்டிங் பீரியட் ரொம்ப இப்போ நம்மளும் அந்த வெயிட்டிங் பீரியட் தான் இருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படியே பாருங்கள் படுத்துக்கிறாங்க. சொன்னால் 4 hours 5 hours 6 hours நாங்கள் கிட்டத்தட்ட 7 hours வெயிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு இந்த வீடியோ. ஆலோசனை ஒரு ஐடியா வந்ததுனால இந்த வீடியோ எடுத்தேன். நான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இப்போ இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்கள், இது வந்து ஒரு மசாஜ் சென்டருடைய மசாஜில் எக்யூப்மெண்ட்ஸு, அதே போல் மசாஜுக்கு தேவையான விஷயங்களும், அதே போல் மசாஜுக்கு உள்ளவங்களும் இருக்கிறாங்க. இது நமக்கு வந்து பொதுவாக இந்த ரெஸ்டிங் ஏரியா. இது எங்களோட நண்பர்கள் அப்துல் மஜீத் மற்றும் முகமது ஆசிப் பாய் கை காட்டுங்க. இருந்துடல. ஆமாம், இது ஒரு அருமையான ஒரு ஜுவல்லரி ஷாப். இந்த ஜுவல்லரி ஷாப்பில் பாருங்கள் 35% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் ஜுவல்லரி எல்லாம் வச்சுருக்குறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏர்போர்ட்டில் ஒய்ஃபை ஃப்ரீயாக இருக்குது, முழு நேரமும் கிடைக்கிது. இது ஒரு ஜுவல்லரி, ஆர்கான் கோல்டு அப்படின்ற ஒரு ஜுவல்லரி. இதுக்கப்புறம் சில ஆர்னமெண்ட்ஸ், குமான்களுடைய ட்ரெஸ் கோடு. இதுதான் அவங்களுடைய ட்ரெஸ் கோடு ஃபுல்லாக இருக்கிறது. ஒரு சலாத்தில் வர்க்காது ஒரு காஃபி ஷாப்பு மக்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அரபு உலகத்துடைய முக்கியமான ஒரு காஃபி ஸ்டைல். அதே போல் ஃபேஷன் அவென்யூ 50% ஆன் செலக்டட் ஐட்டம்ஸ் போட்டுக்கிறாங்க. அதே போல் போலோ ரால்ஃப் லாரன், பாஸ், அதே போல் மைக்கேல் கோர்ஸ். ஸோ விதவிதமான விஷயங்கள் இருக்குது. நேரம் காலம் கருதி ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்டுகள் இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இதாக தெரிகின்ற பட்சத்தில் உங்கள் பின்னூட்டத்தில் தெரிவிக்க பாருங்கள். லூனா லான்ச் விஷயம் என்ன, இது நாங்கள் வந்து இங்கே வந்து 4th ஃப்ளோரில் இருக்கோம். 5th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லான்ச் இருக்குது. உங்களோட ஏடிஎம் கார்டில் வந்து இன்விடேஷனாகவோ இல்லை உங்களுக்கு வந்து டைனிங்கோடைய ப்ரிவிலேஜோட கார்டு இருந்துச்சுன்னா, இதில் முக்கியமாக சொன்னாங்க ஐஓபி கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஜஸ்ட் கார்டு மட்டும் ஸ்கேட்ச் பண்ணுறாங்க, மற்றபடி ஃப்ரீயாக தான் ஆக்சஸ் கிடைக்கிது. இதுதான் வந்து நம்ம ஸ்கேன் போட்டு வைஃபை இருக்கிறது. அப்புறம் ஸ்கேன் பண்ணுறாரு, ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கிடைக்குது. இந்த வெரிஃபிகேஷன் பாருங்கள், ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கிடைக்குது. இந்த வெரிஃபிகேஷன் கோடு நம்ம மொபைல் எம்சிக்கு என்ட்ரி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சிருக்கு. பொதுவான விஷயமா இருக்குது. இது அமோஜ் அப்படிங்கிறோடைய ஷாப்புங்க. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, லடூரி எல்லாமே இருக்குது. ப்ளக்கு இந்த பாருங்கள், யூனிவர்சல் ப்ளக்குன்னு சொல்லி 35 வாட்டு ப்ரைஸு தான் இங்கே போட்டிருக்காங்க. 24 கிட்டத்தட்ட 24,200 ஒமான் ரியால், 24 ஒமான் ரியால். அந்த யூனிவர்சல் ப்ளக் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது எல்லா ப்ளக்குக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு வகையாக இருக்கும், அதாவது அந்த ரவுண்டாக இருக்க பின் இருக்கும். ஆனால் கல்ஃப் வந்துட்டிங்கன்னா பட்டையாக இருக்கும் அந்த ப்ளக்கு. அப்போது நீங்கள் உங்கள் இது இந்த சார்ஜர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த யூனிவர்சல் சார்ஜரில் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ப்ளக் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்வான்டேஜ். ஐயா இன்னும் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். மகட்டன் பேக்கேஜ் சர்வீஸு, இது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அங்கே இருக்கிறது. இது டியூட்டி ஃப்ரீ சாக்லேட் ஐட்டம்ஸு, அதே போல் எல்லா டியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸும் இருக்குது இங்கே.
காஃபி ஷாப்பு. இந்த டியூட்டி ஃப்ரீயில் முக்கியமாக எலக்ட்ரானிக் ஐட்டம், ஸ்பெஷலி மொபைல் நம்ம ஊரை விட குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே போல் ப்ரைஸ் இன்னும் பெட்டராகவும் இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், சாம்சங் ஃபோன் வாங்குறாங்க. சொல்லுங்கண்ணே. S20 அல்ட்ரா வந்து இந்தியாவில் வந்து ரேட் வந்து 1,30,000 சொல்லி அங்கே 1,04,000 சொன்னான். ஆனால் இங்கே இப்போ வந்து இங்கே வந்து 350 ஆமாம். அப்போ உங்களுக்கு வந்து எனக்கு 800 65 ரூபா ஆமாம், அவ்வளோ வித்தியாசம் வருது. இல்லை பாருங்கள் ப்ரைஸு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்கள் வாங்கும்போது பெட்டர் ப்ரைஸ் இருக்குங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். பாஸ் ஒரு ஐட்டமு, எல்லாம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த ஃப்ளிப் மொபைலு, இந்த மடக்கு மொபைல்ஸ் சொல்லுவாங்க. ஆமாங்க, ஃப்ளிப் மொபைல். இது எவ்வளோ ஃப்ளிப்பு? எஸ் ஃப்ளிப்பு. இது 1,00,000 வருதுங்களா? Can you hold it? I just want to hold it. சண்டை Yeah. Like that. Okay. இது 450. இது ஃப்ளிப் 7 450 ஓமான் ரியால். ஆமாம், ஓகே. இது ஒரு ஃபோல்டு மொபைலு, நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணலாம். அப்படி அப்படி வந்து பார்த்துக்கலாம். ஆமாம், இதோட ப்ரைஸ் வருது இங்கே கம்மிங்க. அதில் 719 ஓமான் ரியால். 823 ஓமான் ரியால் வருது. அல்ஹம்துலில்லாஹ். இது கேலக்ஸி S25 அல்ட்ரா மாடலு. இது ஒரு விலை போடப்பட்டிருக்கு 529 ஓமான் ரியால் போட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாட்சஸ் கேலக்ஸியில் வாட்சஸ் போட்டிருக்காங்க. 88 ஓமான் ரியால், 70, 90, 244 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்சஸ். ஆமாம், அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் 145 போட்டுக்கிறாங்க, 144 போட்டுக்கிறாங்க. முக்கியமாக நமக்கு தேவையான சிக்கன் கறி வித் பரோட்டா, தால் தடக்கா. ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு இது இருக்கும்போது ஒரு 3 ஆள் ஒருத்தர் பிஹாரி ஒருத்தர் கேட்டார், எனக்கு வந்து சாப்பாடு, அரிசி உள்ள சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி. பாருங்கள், இது கிடைக்கிறது இல்லை ஓமான்ல, மஸ்கட்டில். அதே போல் பாருங்கள், சிக்கன் கறி சாப்பாடோட சன்னா மசாலாவோட சாப்பாடு கிடைக்குது. எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த காலத்தையும் நான் வந்து நேரத்துக்கு இந்தியன் ஃபுட்டுன்ற வகையில் கிடைக்குது. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியன் ஃபுட்டு இந்த ஓமான் மஸ்கட்டில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் இருக்குது. நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனோ அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். என்ன சொன்னால், எல்லாராலையும் வந்து இந்த டியூட்டி ஃப்ரீக்கு ஆக்சஸ் பண்ண முடியுமா, எல்லாராலையும் இந்த டியூட்டி ஃப்ரீயோ இந்த ஏர்போர்ட்டை வர முடியுமா தெரில. எனக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எனக்கு எப்பப்பெல்லாம் இந்த டியூட்டி ஃப்ரீ ஏர்போர்ட் விசிட் பண்ணணும், அதெல்லாம் கவர் பண்ண முயற்சி பண்ணுறேன். யதார்த்தமாக உருவாகின எண்ணம் இதனால் ஒரு சிலருக்கு பயன்படவும் வாய்ப்பு இருக்குது, அதுக்காக போட்டேன். இன்னும் இந்த டியூட்டி ஃப்ரீலையும் இந்த ஏர்போர்ட்லையும் வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தகவலை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அதே போல் இது யாருக்காவது பிரயோஜனப்படும், அது உங்களுக்கு ஒரு நன்மையாக பாய்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.